அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய வெறுப்பு பேச்சு, குறிப்பாக தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்களின் மீதுமான அவர்களுடைய வெறுப்பு ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. குறிப்பாக இதை பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒடிஷாவுடைய தேர்தலிலே ஒடிஷாவுடைய முதல்வர் திரு நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உதவியாக தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் என்பவர் IAS அதிகாரி தற்போது ராஜினாமா செய்துவிட்டார். அங்கே செல்வாக்கோடு இருக்கிறார். நவீன் பட்நாயக்கிற்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திறமை அவரிடம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து நவீன் பட்நாயக் அவர்கள் வி.கே. பாண்டியனை கட்சி சம்பந்தப்பட்ட அலுவல்களிலே அவரை ஈடுபடுத்தி கொண்டு வந்தார். வி.கே. பாண்டியனுடைய வியூகத்தால் அரண்டு போன பாஜக திரு வி.கே. பாண்டியன் அவர்களை எந்த வகையிலுமே கார்னர் பண்ண முடியல. அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் சுமத்த முடியவில்லை என்ற காரணத்தால் அவர் ஒரு தமிழர் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களின் மீதும் தமிழர்களின் மீதும் வெறுப்பை விதைத்து வருகிறார். ரத்னா பண்டாக்கர் என்று சொல்லக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி, ஒரு கருவூலத்துடைய சாவி காணாமல் போனது, அது தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று அப்பட்டமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் இந்தியாவுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள். அடுத்து திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு தீக்கிதார்கள், அதாவது தமிழ்நாட்டுடைய ஒப்பந்ததாரர்கள் ஒடிஷாவுடைய வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் ஒரு ஆதாரமற்ற அப்பட்டமான வெறுப்பு, ஒரு மக்களின் மீதான வெறுப்பை தூண்டும் வகையில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு? ஒடிஷாவை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். ஐயா, உங்களிடம் கேட்கிறோம், இந்தியாவை ஒரு குஜராத்தி ஆளும் பொழுது ஒடிஷாவை ஏன் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆளக்கூடாது? ஒன்றுபட்ட பாரதம், எல்லாமே ஒன்று என்று நீங்கள் தானே சொல்லி வந்தீர்கள். இப்போ அந்த ஒற்றுமைக்கு எங்கே போச்சு? இப்படித்தான் மொழி வாரியாக, மத வாரியாக, இன வாரியாக மக்களை பிளவுபடுத்தி பேசுவீர்களா? இது போல யாராவது இதற்கு முன்னால் பேசி இருக்கிறார்களா? என்ன ஒரு வெறுப்பு பேச்சு! என்ன காரணம்? தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியல, தேர்தலில் நீங்கள் நினைத்த எண்ணிக்கையிலே உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பல வட மாநிலங்களில் ஒரு தோல்வி ஏற்பட போகிறது. பல இடங்களிலே நீங்கள் எடுத்த அந்த வாக்குகள், அந்த சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்காது என்றவுடன் அதையெல்லாம் இங்கேருந்து எடுத்துடலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலில் எடுத்துடலாம்னு நினச்சிங்க. அந்த திட்டம் தவிடு பொடியான உடனே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்து அசாமுடைய முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா அவர் அங்கே போய் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருப்பவருக்கா உங்கள் ஓட்டு, மீண்டும் அவர் தமிழ்நாட்டுக்கே திருப்பி சென்று விடுவார் என்று பேசியிருக்கிறார். ஐயா, ஒடிஷா மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று பேசுவதற்கான தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை என்ன செய்ய போகிறோம் என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்கா? இல்லை. உங்களுடைய பேச்சாளர் சம்பித் பாத்ரா என்ன சொன்னார்? பூரி ஜெகநாதர் மோடியோடைய பக்தனாம். என்ன ஒரு அப்பட்டமான ஒரு கல்ட் சைக்கோஃபன்சி. அப்புறம் இது வாய் தவறி விட்டது என்று மன்னிப்பு கேட்டார். அப்போவே சொன்னாங்க ஒடிஷா தேர்தல் முடிந்து விட்டது என்று. பாஜக அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதை எப்படியாவது ரிவைவ் பண்ணணுன்ற நோக்கில் இப்படிப்பட்ட அப்பட்டமான வெறுப்பு பேச்சுக்களை, அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஒடிஷா மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இவருக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டார்கள். ஜூன் 4 இவர்களுடைய சாயம் வெளுக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.